தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவைத் தேர்தலில் விசிகவிற்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்குவதற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடக்கூடிய நிலையில் அதற்கு பானை சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டாலும் கூட பானை சின்னத்தை ஒதுக்குவதற்கு தற்போது தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார், அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ தேர்தல் ஆணையம் 2 தொகுதியில போட்டியிட்டாலே அந்த விருப்ப சின்னம் வழங்கப்படும் சொல்லப்பட்டிருந்தது, ஏன் மறுக்கப்பட்டிருக்கிறது? காயத்ரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நடைபெற உள்ள அந்த மக்களவை தேர்தலில் பானை சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி மனு என்பது தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் தேர்தல் ஆணையம் அதற்கு ஏற்கனவே மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான மனுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது தாக்கல் செய்திருந்தது. அந்த மனு மீது பதிலளிக்கவும் இன்று மாலை 5 மணிக்குள் இந்த சின்னம் ஏன் ஒதுக்கக்கூடாது என்ற ஒரு கேள்விக்கு அதிகாரப்பூர்வ பதிலை கட்சிக்கு வழங்குவதற்கான ஒரு உத்தரவை தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சச்சின் தத்தா அமர்வானது இன்று உத்தரவாக பிறப்பித்தது. அந்த விவகாரத்தில் தற்பொழுது அதிகாரப்பூர்வ பதிலை தற்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய செயலர் ஜெயதப் லஹரி அதிகாரப்பூர்வமாக திருமாவளவனுக்கு அனுப்பியுள்ளார். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் ஏற்கனவே கூறியது போல வாக்கு சதவிகிதம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு குறைவாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினால் பானை சின்னமானது ஒதுக்க முடியாது என்ற ஒரு விளக்கத்தை மீண்டும் அவர் கூறியிருக்கிறார். அதிகாரப்பூர்வ சட்ட விதிகள், அதாவது தேர்தல் சின்னங்களுடைய விதிகளின் அடிப்படையில் குறைந்தபட்ச வாக்கு சதவீதம் என்பது ஒரு கட்சிக்கு தேவைப்படுகிறது. 2க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட்டாலும் கூட வாக்கு சதவீதம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த வாக்கு சதவீதம் என்பது மிக மிக குறைவாக உள்ளதன் காரணமாக இந்த சின்னத்தை அவர்களுக்கு ஒதுக்க இயலாது என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் அதிகாரப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக, கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.